सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहः इति ग्रंथो नाम आचार्यपादैः कृत प्रकरणग्रन्थः अयम्। சர்வ வேதாந்த சித்தாந்தங்களையும் சொல்லிக் கொடுவதாக பிரதிஜை பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிகாரியை பத்தி நல்லா சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் சொன்னார், ஜீவனை பத்தி சொன்னார் இல்லையா, பிரம்மத்தை பத்தி சொன்னார். இப்படி வேதாந்தத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி எப்படி இந்த பஞ்சீகரணமாக இந்த உலகம் உண்டாச்சு, எப்படி மனிதர்களுடைய உடம்பு உண்டாச்சு, அதுல அந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் உண்டாச்சு, ரைட்டு. அப்படி இருந்த போது இன்னொரு விஷயம் சொல்றார், நீங்க எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்றார். அப்ப நாங்கெல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு சொன்னா ஏன் எங்களுக்கு அது தெரியல அப்படின்னு ஒரு காரணம், ஒரு கேள்வி வந்தது. ஏன் தெரியலன்னா அஜ்ஞானம் தான் தெரியல. இப்படி அஜ்ஞானம் தான், ஏன் அஜ்ஞானம் அப்படின்றத கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு. அந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் என்னன்னா, ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது, அது இல்லாத இடத்துல அதை பார்க்கறது அப்படின்னு ஒரு வியாதி. இந்த வியாதி நம்ம எல்லாரையும் பீடிச்சிருக்கு இல்லையா. ஒன்னை இன்னொன்னா கயத்துல பாம்பை பார்க்கிற வியாதி இல்லையா. அதே மாதிரி கிளிஞ்சல்ல வெள்ளிய பார்க்கிற வியாதி. அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்குன்னு காணல் நீரை பார்க்கிற வியாதி. வெண்மையா இருக்கக்கூடிய சங்க மஞ்ச காமால கண்ணோட பார்த்து மஞ்சளா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. இதுதான் இந்த விபரீத ஞானம் நம்ம கையில இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த தத்துவமானது, நாம தான் பிரம்ம தத்துவம் அப்படி, இந்த பிரம்மம் தான் நம்ம அப்படின்ற ஒரு தத்துவமானது புரியவே மாட்டேங்கிறது. இதுக்கு என்னன்னு அனலைஸ் பண்ணோம்னாக்க, ஃபண்டமெண்டலா நீங்க வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த அத்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாசம்னா என்ன? அதஸ்மின் தத் புத்திஹி அத்தியாசம். அது இல்லாத இடத்துல அதை பார்க்கறது, இல்லாத உலகத்தை இருக்கிறா போல நம்ம பார்க்கிறோம். எனக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லும் போது எனக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு அடமா பாக்குறோம் பாருங்க. இத நம்ம என்ன சொல்றது, இதுக்கு என்ன காரணம் சொல்றது? இதைதான் அத்தியாசம்னு சொல்ல வேண்டியது. இந்த அத்தியாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அத்தியாசம்னா எதை நம்ம தப்பா பாக்குறோம், எதை ரைட்டா பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்லப்பா, நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஆத்மால அனாத்மா அத்தியாசம் பண்றீங்க, அனாத்மால ஆத்ம அத்தியாசம் பண்றீங்க இல்லையா. ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு ஸ்ருதியானது கிளியர் கட்டா சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ற, நான் பிறக்கிறேன், நான் இறந்து போவேன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. நான் சத்து என்று சொன்னா ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்றீங்க. நான் சித்து அப்படின்னு சொன்னாக்க எனக்கு சித்தாது சார், சித்துனாக சர்வக்கியத்துவம் இருக்கணும் சார், எனக்கு சர்வக்கியத்துவம் எல்லாம் இல்லை, எனக்கு கிஞ்சிக்கியத்துவம் தான் இருக்கு, நான் சித்தாக இருக்க முடியாது என்றான். ஆனந்தம் அதெல்லாம் கிடையாது சார், எப்ப பார்த்தாலும் துக்கம் வருது, சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு போய் ஆனந்தம் என்னுடைய நேச்சர்னு எப்படி சார் சொல்றீங்க? என்னுடைய நீங்க நேச்சர்னு சொல்ல அந்நேச்சுரலா தான் எனக்கு தோன்றது. எனக்காவது எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளோ இல்லையா. பேசிட்டே இருக்கும்போது பல்வலி, கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, பண கஷ்டம் இல்லையா, அது வாங்கணும், காத்தால ஓடணும், ஆபீஸ்ல இருந்து பாஸ் வராது, எத்தனை ப்ராப்ளங்கள் இருக்கு. எனக்கு போய் எப்படி சார் ஆனந்தம்ன்றது இருக்கும்? நானே ஏமாத்தின்றாதான் உண்டு ஆனந்தம்னு. என்னுடைய நேச்சர் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றல, அது எப்படி சார் தெரியுது? அதுக்கு காரணம் என்னன்னா, நீ அனாத்மாவெல்லாம் போய் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கப்பா. நீ எதெல்லாம் நானுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ இல்லப்பா, நீ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்.
நீ இந்த மனசை நான் நினைக்கிற, நீ இந்த உடம்பை நான் நினைக்கிற, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உன்னை விட வேற இந்த அகத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லும்போது நீயே கிடையாது, இந்த பாடியில இல்ல, இது பண்ண இந்த பாடிக்கு சம்பந்தப்படுத்திக்கின்ற ஒய்ஃப், புள்ள, என் வீடு, என் நாடு, என்னுடைய ஸ்கூலு, என்னுடைய காலேஜ்னு எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க பாருங்க இல்லையா? இப்படி இல்லாத ஒரு இடத்துல அட்டாச்மெண்ட்டை போட்டு வச்சுட்டு நீங்க அது இல்லாத இடத்துல அது அட்டாச்மெண்ட்டை போடுறீங்க. உங்களுடைய உண்மையான நேச்சர் எதுவோ அதுல தானே நீங்க சம்பந்தப்படணும். உங்களுடைய நேச்சர் இல்லாத இடத்துல எல்லாம் போய் நீங்க ஏன் சம்பந்தப்படுறீங்க? அசத்தோட நீங்க ஏன் சம்பந்தப்படுத்துறீங்க? நீங்க ஏன் ஜடமான உலகத்தோட சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? நீங்க எதுக்கு அனானந்தமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல போய் வாழ்ந்துட்டு நான் கஷ்டப்படுகிறேன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் பிராந்தி தான்பா. எங்க பிராந்தி இருக்கோ அங்க அத்தியாசம் ஏற்படுகிறது. இந்த பிராந்தி ஆனது இல்லையா, ஆத்ம அனாத்ம பிரமத்துல நீங்க மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்க. நீங்க இப்ப பாருங்க, ஒரு 4-5 கேள்வி கேட்க போறேன். இப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் என்ன கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? காரணம், கயறுல பாம்பு பாக்குற மாதிரி நீங்க பாக்குறீங்க, என் மேல குற்றம் சாட்டினீங்க இல்லையா? கிழிஞ்சல்ல போய் வெள்ளிய பாக்குறீங்க அப்படின்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? தண்ணி இல்லாத இடத்துல காணல் நீரை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் லெக்சர் நல்லா இருந்தது சார். என்ன உங்களுடைய லெக்சர் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய இதெல்லாம் தப்பான விபரீத ஞானம் தான். இது என்னோட போய் ரிலேட் பண்ணும் பொழுதுதான் எனக்கு இந்த பிரச்சனை வருது, சந்தேகம் வருது. எப்படி அப்படின்னாக்க, இது பாருங்க, ஏதோ ஒரு இடத்துலயா எனக்கு வெள்ளின்ற சந்தேகம் வந்தது. இடத்துல ஒரு கிழிஞ்சல் இருந்தது சார். அந்த கிழிஞ்சல்னு நான் பார்க்கல, அதனால வெள்ளின்னு வந்தது. அந்த இடத்துல விபரீத ஞானம் இருந்தது. ரைட், ஒத்துக்கிறேன் நானு இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா அனாத்மா அப்படின்னு நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆத்மா இருக்கா, அந்த ஆத்மாவை போய் நான் அனாத்மாவை பாக்குறேன்னா, கயர் இருந்தது, நீ கயரை பார்க்கலப்பா, நீ பாம்பை பார்த்த, அதனால ரைட். கயறு இருக்கிற இடத்துல பாம்பை பார்த்த, அது பாம்புன்னு நினைச்சே தப்பு. நீங்க சொல்றத ஒத்துக்கிறான் சார். நான் அத மாதிரி ஆத்மா அனாத்ம சம்பந்தம் இத மாதிரிதான் அப்படின்னு என் தலையில கட்டினீங்க. எனக்கு ஆத்மான்னு ஒண்ணு அங்க இருக்கா? என்னை விட வேறானது ஒரு ஆத்மா இருந்தது, ஆனால் அதுல அனாத்மா அத்தியாசம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க ஏதாவது அங்க இது கயிறு அப்படின்னு இருக்கு. அது கயிறு தெரியல, இது முதல்ல தெரிஞ்சது. இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னேன் நானு. அல்லப்பா ஐயம் சுக்திகா அப்படின்ற அந்த இதம் இது அப்படின்றது உண்மைதானே? அந்த இதுல கயறுல தானே நான் பாம்பை பார்த்தேன், பெல்ட்டை தானே நான் கயறுன்னு பார்த்தேன். அந்த நார் இருக்க மாலையெல்லாம் ஒத்திருந்த பிறகு அந்த பழுது இருந்தது, அந்த நார் இருந்தது. அந்த நாரை தான் நான் ராத்திரி பாம்புன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, இருக்கிற அந்த கயறு இதுன்னு இருக்கு ஒண்ணு, அதை நான் இன்னொன்னா பார்த்தேன், அது அத்தியாசம் சொல்றது ரைட்டு, கரெக்ட். ஆனா ஆத்மா அந்த மாதிரி ஏதாவது இதுன்னு இருக்கா? அதை நான் அனாத்மாவை பார்த்தேன்னா என்ன சொல்றேன் நீ? அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு சுவாமி எனக்கு அப்படின்னு கேட்டார். இது யாரு? சிஷ்யன் இப்படி நினைக்கிறான் இல்ல, நம்மள மாதிரி நீ சொல்றது தப்புன்றது இல்ல. இப்படி எங்க குருவானவர் இப்படி சொல்றாரு, நீ கிழிஞ்சல்ல போய் வெளிய பாக்குற, அத மாதிரி நீ இல்லாத இடத்துல இந்த அனாத்மாவில போய் நீ நானுன்னு பாக்குற, இந்த சரீரத்தை போய் நானுன்னு பாக்குற, இந்த உலகத்தை போய் நானுன்னு பாக்குற, இதனாலதான் பிரச்சனை வருதுன்றாரு. சரி சார், எனக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல ஒரு சந்தேகம். கிழிஞ்சல்ல இதுன்னு ஒரு அம்சம் இருக்கு, அது கிழிஞ்சல்னு தெரியல, அத மாதிரி இதுன்னு ஒரு அம்சம் இருக்கா ஆத்மால? நான் அனாத்மான்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எப்படி இந்த பிராந்தி ஆனது ஏற்படும்? எனக்கு வெளியில ஏற்படும், இதுல எப்படி பிராந்தி ஏற்படும் இல்லையா? முன்னாடி எப்போ நான் பிராந்தி ஏற்படணும் அப்படின்னா, முன்னாடி வெள்ளியை எங்கேயோ பார்த்திருக்கேன், அந்த வெள்ளியதான் இங்க கிழிஞ்சல்ல பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது மாதிரி ஆத்மா அனாத்மா எல்லாம் தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருந்தாதானே நான் அந்த மாதிரி பார்த்தேன் நீங்க குற்றம் சாட்ட முடியும் என்ன இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சிஷ்யனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இப்போ ஜகத்தை சத்தியமா அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது இல்லையா,
அது எப்படி அது பொய்ன்னு பார்க்க சொல்றேன் நீங்க? சந்தேகம் அது. அது மாத்திரம் இல்ல, கிளிஞ்சல்ல போய் நான் வெள்ளிய பார்க்கணும்னா எதனால பார்த்தேன்னா, அந்த குளோ ஒண்ணு வந்து சார், நான் பசியில வந்துட்டு இருக்கேன். நான் எங்கேயாவது யார்கிட்ட பிச்சை எடுக்கலாம்னு தேடி வந்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல போய் அப்படி பார்த்தா ஒரு கிளிஞ்சல் ராத்திரி பளபளன்னு பௌர்ணமி அன்னைக்கு மின்னுது. ஆஹா, இன்னைக்கு பகவான் எனக்கு ₹1 கொடுத்துட்டாரு, ஆஹா இன்னைக்கு டீ சாப்பிட்டு எப்படியாவது என் பசியை போக்கிக்கலான்னு அலைஞ்சி போய் எடுத்தா அது கிளிஞ்சல். நான் எதனால ஏமாந்தேன்? ஒரு பளபளப்பு இருந்து பாலப்பள்ளியம் அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு பளபளப்பு இருந்தது. அந்த பளபளப்பு பார்த்து நான் ஏமாந்தேன். அந்த மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஏதாவது சாதிருஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பு, இல்ல அந்த கயிறுக்கும் பாம்புக்கும் இருக்க மாதிரி ஒரு ஷேப்பு, இல்லைன்னா வெயில் கிரணங்கள் அந்த இடத்துல மறுபூமியில பார்த்து நான் காணல் நீருக்கு போட்ட மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஏதாவது இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒத்து போற மாதிரி ஏதாவது இருக்கா? முன்னே எனக்கு ஆத்மா தெரியாது, இப்போ தெரியாது இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும்? சரி, அஜ்ஞானம் இருக்கு. அடுத்த சந்தேகம் இல்லையா? 3 சந்தேகம் சொல்றேன். இப்ப பாருங்க, ஆத்மா அறிய முடியாதது அப்படின்னு சொல்றது. வேற என்னெல்லாம் என்ன சொல்றது? எஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய ந வேதசஹா. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்லாம் சொல்றது. யாரு இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு இருக்கு, யாரு இருக்குன்னு சொல்றானோ அவனுக்கு இல்லைன்னு வேற சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவை அறிய முடியாது அப்படின்னா. நாகமன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோன தத் வேத நோன வேதேச்ச வேத நோன வேதம் இது வேதச்ச. இதை யார் அறிகிறான்னு சொல்றானோ அவன் அறியவில்லை, யார் இதை அறியவில்லைன்னு சொல்றானோ அவனும் அறியவில்லை. அவன் தெரியுது நான் அப்படின்லாம் வேதம் சொல்றது இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு வேற சொல்றது. இஹச்சேத் அவேதித் அத தஸ்யமத்தி நச்சேத் இஹ அவேதித் மகதி வினஷ்டி அப்படின்னு கேள்வி பிடிக்காது. சோ இந்த ஆத்மா அறிய முடியாது அப்படின்னு வேற தெரியுது இல்லையா? அப்படி இருக்கு. சரி, நீங்க அஜ்ஞானத்தினாலதான் வருதுன்னு சொன்னா எல்லாருக்குமே இந்த அஜ்ஞானம், ஆத்மா தான் அறிய முடியாது, அப்ப எல்லாருமே அஜ்ஞானத்துலதான் இருக்கும். சரி, அப்ப எல்லா ஜீவனும் அஜ்ஞானத்துல இருக்கும் இல்லையா? அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு ஈஸ்வரனும் அஜ்ஞானத்துலதான் இருக்கணும். நீ எனது ஈஸ்வரனுக்கு அந்த அஜ்ஞானம் எல்லாம் கிடையாதுப்பா, ஜீவனுக்கு மாத்திரம்தான்பா இந்த சம்சாரம் பண்ணும், ஈஸ்வரனுக்கு அந்த வருத்தம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றது. இப்படி யோசிச்சு பார்த்தா இங்க அடிக்குது, இப்படி யோசிச்சு பார்த்தா இங்க அடிக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன பதில்னு தெரியலையே சுவாமி அப்படின்னு எவ்வளவு சந்தேகங்கள் பாருங்க இல்லையா? இது மாதிரி ஆத்மா முன்னாடி இதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்ப வரலாம், இல்ல அது மாதிரி தெரியாது. அங்க பாலப்பள்ளியான்னு ஒரு சாதிருஷ்யம் இருந்தது, சந்தேகம் வந்தது இல்லையா? இது முன்னாடி பார்த்திருக்கோமான்னா இது பார்த்ததே இல்லை இல்லையா? ஆத்மாவை பத்தி யாருக்குமே ஏதாவது பார்த்திருந்தானே ஆனால், வெள்ளி பார்த்திருந்தானே ஆனால் கிளிஞ்சல போய் வெள்ளின்னு நினைக்கலாம் இல்லையா? பாம்பை ஏற்கனவே பார்த்திருந்தானே ஆனால் அந்த பாம்பு என்னை கொத்திடும்ன்ற பயம் இருந்திருக்கும், நான் அந்த கயர்ல பாம்பை பார்த்தேன். அந்த மாதிரி ஆத்மா யாருக்குமே தெரியாதே சார், அது எப்படி நம்ம பார்க்க முடியாது? அதுதான் அறியாத பொருளாச்சே. சரி, இன்னொரு ஒரு பிரச்சனை வருது. ஜீவனுக்கு சம்சார பந்தம் இருக்கு, ஈஸ்வரனுக்கு கிடையாது. நானும் அவரும் ஒண்ணு, ஆனா சம்சார பந்தம் உனக்கு இருக்கு, அவருக்கு கிடையாது. உனக்கு அஜ்ஞானம் விபரீத ஜானம் இருக்கு, அத்தியாசம் இருக்கு, அவருக்கு கிடையாது அப்படின்றீங்க இல்லையா? எத்தனை கான்ட்ரடிக்ஷன் பாருங்க இப்போ அத்தியாசத்துல இல்லையா? இப்போ கான்ட்ரடிக்ஷனை மனசுல வச்சுட்டு அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப கவலை ஜாஸ்தியா இருக்கு. என்னடா குருவானா கரெக்டா சொல்றாரு, இதெல்லாம் அத்தியாசம் விபரீத ஞானம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது இல்லையா? அத்தியாசம் தான் காரணம் இந்த விபரீத ஞானத்துக்கும், நீ ஆத்மாவை அறியாததுதான் காரணம்னு சொல்றது. நான் அஜ்ஞானத்தை அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்தது. நான் இப்படி சொந்தமா திங்க் பண்ண ஆரம்பிச்சா எல்லா இடத்துலயும் சந்தேகம் வருது. அதனால போய் நேர குருவனுடைய காலில் விழுந்தான். ஆமா சுவாமி, இதை எப்படியாவது நீங்க எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கணும். நீங்க குரு, என்னுடைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்
இதெல்லாம் எப்படின்னு இந்த சந்தேகங்கள்ல என்ன தீர்த்து வைக்கணும் அப்படின்னு போய் அந்த சிஷ்யனானவன் குருவனுடைய காலில் வந்து கேட்டான். 466வது ஸ்லோகத்துல பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மனி அபிஷயே அனாத்ம அத்தியாசஹா கதம் பிரபோ. இவ்வளோ மனசுல வச்சுட்டு சார், இந்த உள்ளுக்குள்ள பிரத்யேகன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது இல்லையா, அது என்னது? பிரத்யேக ஆத்மா. இந்த உள்ளுக்கு பராக்கா இருக்கக்கூடியது வெளியில இருக்கிறது, பிரத்யேகா இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் உள்ள இருக்கு. என்னுடைய ஆத்மா எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு, அந்தராத்மா இருக்கு. அந்த அந்தராத்மாவானது எதற்குமே விஷயமாகாது. அது நான் ஒருபோதும் இதுவாக மாறாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க வாயிலிய இல்லையா? அது இதுவாக ஆகாதுன்னு சொல்றீங்க. அதை அறிய முடியாது அப்படின்னு. அதை அறிஞ்சேன்னு சொன்னா நீங்க அறியலன்னு அர்த்தம், அதை அறியலன்னு சொன்னா நீங்க அறிஞ்சேங்கன்னு அர்த்தம். இப்படி வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க. அதுல இருந்து எது தெரியுது? இது ஒரு விஷயமாக இதுவாக இல்லை, நான் அறியும் பொருளாக அது இல்லை, பிரமேய வஸ்துவாக இல்லை, அது அப்பிரமேயம், அது சொப்பிரகாசம் அப்படின்னு வேற சஹஸ்ரநாமம். அப்பிரமேயா சொப்பிரகாஷா மனோவாச்சா அகோச்சரா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாவதுதான ஒரு சொரூபம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த அறியக்கூடிய ஃபீல்டுலயே இல்லை. பிரத்யேகாத்மா ஆனா அவிஷயம், விஷயமாவே இல்லை. இப்படிப்பட்ட இந்த அறிவுக்கு ஃபீல்டுலயே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பிரத்யேகாத்மனி இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மால எப்படி சார் அனாத்மா வரும்? அனாத்மால ஆத்மா வித்தியாசம் வருது அப்படின்னு நீங்க இந்த பாடிய நான் நினைச்சது தப்பு, நீங்க இந்த மனசை நான் நினைச்சது தப்பு, அதெல்லாம் சொன்னீங்க நீங்க. சரி, பார்த்தேன். ஆத்மாவில அனாத்மால ஆத்ம வித்தியாசம் வருது அப்படின்னா அங்கேயும் 1000 டவுட் இருக்கு. இன்னொரு இப்ப டவுட், ஆத்மால போய் அனாத்ம வித்தியாசம் வரும்ன்றீங்க. இல்லாத ஒரு பொருள், அறிய முடியாத ஒரு பொருள், இதுல போய் எப்படி சார் அத்தியாசமானது ஏற்படும் அப்படின்னு கேட்டான். அறிவுக்கு விஷயமாகாத ஒரு பொருள் இல்லையா, அது அறியவே முடியாது. அறியப்படாத ஒரு இடத்துல எப்படி சார் அத்தியாசமானது ஏற்படும் அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவன் கேட்டான். கேட்ட உடனே அவருக்கு அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் கொட்டி தீர்த்துட்டான். இப்ப கேக்குறான், புரோதிருஷ்டேஹி விஷயே 467வது ஸ்லோகம் பாருங்க. எங்க அத்தியாசம் வருது? நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல கிளிஞ்சலை பாக்குறீங்க, கிளிஞ்சல் என் முன்னாடி இருக்கு. அந்த கிளிஞ்சலை ஆஹா இது வெள்ளி அப்படின்னு நான் நினைச்சுட்டு துணிகிறேன், அதை எடுக்கிறதுக்கு பிரவൃத்தி, அதை எடுக்கிறதுக்கு துணிகிறேன். அப்படின்னா எங்க முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கு தானே சார் வந்தது. எனக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன? சோடா மூடி இல்லையா? அந்த சோடா மூடிய அந்த கிளிஞ்சலை நான் என்ன பண்ணேன்? வெள்ளி அப்படின்னு நினைச்சிருந்தேன். புரோதிருஷ்டேஹி விஷயே அத்யஸ்யந்தி விஷயாந்தரம் தத் திருஷ்டே சுக்தி ரஜ்ஜாதௌ சாத்ருஷ்யாதி அனுபந்ததஹ. புரோ திருஷ்டேஹி முன்னாடி காணப்பட்ட, என்னால காணப்பட்டது, பார்க்கப்பட்ட விஷயமானது அது என்ன? அந்த விஷயத்துல அது என்ன? கிளிஞ்சல். முன்னாடி என்னால் காணப்பட்ட விஷயம் கிளிஞ்சல், ஆனா அது கிளிஞ்சல்னு தெரியல. நான் அதை என்ன பண்ண, வேற ஒரு விஷயாந்தரம், அதை விட வேறான விஷயமாக இருக்கக்கூடிய ரஜதம் என்று நினைத்தேன். எதுல நினைச்சேன்? விபரீத ஞானம் எங்க ஏற்பட்டது? முன்னாடி நான் பார்த்த வஸ்துல இது ஒன்றாக இருக்க நான் வேறொன்றாக கருதினேன். அதான் அத்தியாசம். ஒன்றை வேறொன்றாக கருதுவது அத்தியாசம். இங்க இருக்கக்கூடிய பொருளை நான் வெள்ளி என்று கருதினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கிற பொருள்ல தானே அத்தியாசமானது வரும் இல்லையா? தத் திருஷ்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நானு பார்க்கப்பட்ட இந்த பொருள் அது என்ன? சுக்தி ரஜ்வாதோ. நான் கண்ட இடத்துல எல்லாம் போய் வெள்ளி இருக்குன்னு அவன மண்ணுல எல்லாம் தேடல, போயிட்டே இருந்தேன். ஒரு கிளிஞ்சல் இருந்தது, கண்ணால பார்த்தேன் சார். பார்த்தா அதுல எனக்கு சந்தேகம் வந்தது.
அத நான் என்ன பண்ணேன், ஓஹோ வெள்ளிக்காசு அப்படின்னு நினைச்சேன். இந்த வெள்ளிக்காசு நான் எங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன், கடையில பார்த்திருக்கேன். இல்ல ரொம்ப நாள் ஆசை, ஏழை, வெள்ளியே பார்த்தது இல்லை. இப்ப எனக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு ஒரு ஆசை வந்தது, அதை பண்ணேன். எங்க முன்னாடி பார்த்த விஷயத்துல வந்தது. அதே மாதிரி எனக்கு பாம்பு தெரியும். இப்போ முன்னாடி பார்த்த கயிறு ரஜ்ஜு இருந்தது, அந்த ரஜ்ஜுவை பார்த்து நான் பாம்பு அப்படின்னு நினைச்சேன். ரைட்டா? முன்னாடி ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அதை இன்னொன்னாக நினைச்சேன். அதுதானே கரெக்டா இருக்கும். இப்படி ஆத்மா அனாத்ம அத்தியாசம் வருதுன்னு சொன்னா முன்னாடி என்ன இருந்தது? ஆத்மா இருந்ததா? அதுல அனாத்மாவனை அத்தியாசம் பண்றதுக்கு புரியலையே நீங்க என்ன சொல்றேன்னு அப்படின்னு அந்த சிஷ்யன் ரொம்ப வினயபாவத்தோட கேட்கலாம். நான் கேட்கற மாதிரி கேட்கல. ரொம்ப சுவாமி அப்படி நான் நினைக்கல, முன்னாடி இதுன்னு தெரியக்கூடிய ஒரு கிளிஞ்சல்ல தானே சார் அவன் பார்த்தான், முன்னாடி இது என்று இருக்கக்கூடிய ஒரு கயறுல தானே சார் அவன் பாம்பை பார்த்தான். அந்த இடத்துல சாதிருஷ்யம்னு ஒண்ணு இருக்கு சார், இது அது மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, பளபல்யம் இருந்தது. அந்த சுக்தி ரஜத்தத்துல ஒரு பளபளப்பு இருந்தது. அந்த பளபளப்பு தான் காரணம் இவனுடைய அஜ்ஞானத்துக்கு காரணம். அதே மாதிரி ரஜ்ஜுல இவன் பார்த்தா அது அந்த ஷேப்ல இருந்தது, அந்த சைஸ்ல இருந்தது. அந்த சைஸ்ல தான் இவன் பாம்பை கல்பனை பண்ணான். அதனால வந்தது ப்ராப்ளம் இல்லையா? அத மாதிரி ஆத்மா அனாத்மா அத்தியாசத்துக்கு ஏதாவது இதுன்னு இருக்கா, பொருள் இருக்கா? அந்த பொருளை வச்சுட்டு நீங்க இவ்வளவு பெரிய கல்பனை பண்றீங்க. அத்வைத சாஸ்திரத்தையே கொண்டு ரஜ்ஜு சற்பவத்து, இந்த ஜகத்துன்னு இந்த ஜகத்தை நீ பிரம்மமா பாக்குறது அத்தியாசத்தினாலதான் பாக்குற அப்படின்னு சொல்றீங்களே. என்ன சாதிருஷ்யம் இங்க இருக்கு? அங்க சாதிருஷ்யம் இருக்கு. என்ன சாதிருஷ்யம் இருக்கு தெரியுதியே. தாதிருஷ அனுபந்ததா இது பாருங்க, புரா திருஷ்டே விஷயேஹி விஷயாந்தரம் அத்தியஸ்யந்தி. முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துலதான் வேறொரு விஷயத்தை ஆரோபணம் பண்ணி பார்க்கிறோம். திருஷ்டே ஆனால் பார்க்கப்படுகின்ற சுக்தி ரஜ்வாதோ கிளிஞ்சல்லையோ கயிறுலையோ நாம எதனால அப்படி பார்த்தோம் அப்படின்னா சாதிருஷ்ய அனுபந்ததா, சாதிருஷ்யன்ற சம்பந்தம் அந்தனால தத்துனாக்கா அந்த அத்தியாசமானது சாதிருஷ்யத்துல ஏற்பட்டது அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன மீன் பண்ணி சொல்றான் குரு கிட்ட, சார் அனாத்மாவில சாதிருஷ்யம் சிறிதும் ஆத்மாவில இல்லையே சார், எப்படி சார் ஆத்மாவில போய் அனாத்மா அத்தியாசம் வரும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அதை எப்படி அவன் சொல்றான், சார் முன்னாடி இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் அதை ஆரோப்பம் செய்து இது கிளிஞ்சல் இது கயறு அப்படின்னு தெரியாம இது பாம்பு இது பண்ணேன்னு தெரிஞ்ச. இங்க அந்த இடத்துல ஒரு பாலபல்யம் இருந்தது, அந்த இடத்துல ஒரு கயத்துல ஒரு சாதிருஷ்யம் இருந்தது. இப்போ அனாத்மாவுடைய சாதிருஷ்யம் ஏதாவது ஆத்மால இருக்கா சார்? இல்லையே, அது கல்பிதம்ன்றீங்க. சாதிருஷ்யமே இல்லையே. எந்த சாதிருஷ்யத்தை வச்சுட்டு இங்க போய் அத்தியாசமானது ஏற்படுகிறது? ஆத்மால அத்தியாசம் ஆத்மா அத்தியாசம் ஏற்படுறது, அனாத்மால ஆத்மா அத்தியாசம் ஏற்படுறதுன்னு சொன்னீரு, சரியா வரலையே அப்படின்னு அந்த விஷயம் கேட்டான். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறான். இப்போ 468 பரத்ர பூர்வ திருஷ்டஸ்ய அவபாசஹ ஸ்மிருதி லக்ஷணஹ அத்யாசஹ ச கதம் ஸ்வாமின் பவேத் ஆத்மன்ய கோச்சரே. பூர்வ திருஷ்டஸ்ய பரத்ர ஸ்மிருதி லக்ஷணஹ. இவன் வெள்ளிய எங்க பார்த்திருக்கான்? கடையில பார்த்திருக்கான் இல்லையா? ஒரு தனிகர் வீட்டுக்கு போனா அவாத்துல அவர் வச்சுட்டு இருந்தார் வெள்ளி. இது என்ன சார் பலபலான்னு இருக்கு, இதெல்லாம் வெள்ளிப்பா, உனக்கு எல்லாம் தெரியாதுப்பான்னாரு. ஏழை, எனக்கு தெரியாது இல்ல, நான் பார்த்திருக்கேன். பூர்வ திருஷ்டஸ்ய இல்லையா பரத்திர, அது எங்க பார்க்கணும்? அது வெள்ளி இருக்கிற இடத்துல வெள்ளிய பார்க்கணும். இங்க நான் எங்க பார்த்திருக்கேன்? பரத்திர. பரத்திரன்னா என்ன அர்த்தம்? வேறு ஒரு இடத்தில். அது எப்படி அது என்னமானது வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா அந்த அவபாசம் அந்த ஏன் அப்படி தோணித்து அப்படின்னா என்னுடைய நினைவுல இருக்கக்கூடிய நினைவுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளி இங்க காணம் பண்றது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியால் என்ன பண்ற, அத்தியாசத்துக்கு லட்சணம் கொடுக்கும்போது புரோவஸ்திதே விஷய விஷயாந்தரம் அத்தியஸ்யந்தி அப்படின்ற வார்த்தை ஆச்சாரியாளுடைய வார்த்தை அத்தியாச பாஷ்யத்தை. அதற்கு எக்ஸ்பிளனேஷன் ஆச்சாரிய அத்தியாச பாஷ்யத்துல அவர் சொன்ன வாக்கியத்துக்கு
இங்க எக்ஸ்பிளனேஷன் தன்னுடைய வாக்கியத்துக்கு தானே இங்க வியாக்கியானம் பண்றாரு. அதே மாதிரி பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசஹா அப்படின்னு அங்க இருக்கு. அத்தியாச பாஷ்யத்தினுடைய ஆச்சாரிய பாஷ்ய வச்சனம் அது. ஆச்சாரிய பாஷ்ய வச்சனத்துக்கு ஆச்சாரியால இங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கருணையோடு அதுதான் இந்த கிரந்தத்தினுடைய சுவாரஸ்யம். பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசஹா ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசஹா அத்தியாசா அப்படின்னு அந்த வாக்கியம். அதே வாக்கியம் அப்படியே பரத்திர வேறு ஒரு இடத்துல பூர்வ திருஷ்டசிய முன்னாடி பார்க்கப்பட்ட ரஜதத்தை அவர் என்ன பண்றாரு, அது அவபாசகா இங்க தோணுகிறது. எப்படி எதனால தோணுகிறது? ஸ்மிருதி லட்சணா நினைவு. அந்த நினைவுனால வேற எங்கேயோ அவன் பார்த்திருக்கான் இல்லையா, அது இங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தது, கடையில பார்த்திருக்கான். ஆப்பனே திருஷ்டம், ஏதோ ஒரு கடையில அவன் பார்த்திருக்கான், போகும்போது ஷோ கேஸ்ல பார்த்திருக்கான் வெள்ளிய. அந்த வெள்ளி இதுன்னு அவன் நினைச்சிருக்கான் இங்க இல்லையா. அவன் இங்க இல்லையே, இல்லாத இடத்துல அவன் எப்படி நினைக்கிறான்? அவன் மனசுல இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறான். அவன் என் மனசுல எப்படி வந்தது? இங்க கடையில பார்த்திருக்கான் அவன், அது போய் இங்க தோலிட்டு பரத்திர பூர்வ திருஷ்டசிய அவபாசகா ஸ்மிருதி லட்சணா. பூர்வ திருஷ்டசிய முன்னாடி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளிஞ்சல் எனக்கூடிய வஸ்துவை பரத்திர ஸ்மிருதி லட்சணா வேற ஒரு இடத்துல பார்த்ததான ஒரு ஞாபகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெள்ளிய இங்க பார்த்தான். இதுதான் அவபாசகா, இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வந்தது, இதுதான் அத்தியாசகா அப்படின்னா ரைட்டா. பரத்திர பூர்வ திருஷ்டஸ்ய அவபாசகா ஸ்மிருதி லட்சணா அத்தியாசகா. முதல் லைனும் ரெண்டாவது லைன்ல முதல் வார்த்தையும் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அது முன்னாடி பார்க்கப்பட்ட வஸ்துவுக்கு வேறு ஒரு இடத்தில் பார்த்த நினைவுல இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை இங்க எடுத்துன்னு பார்த்தது இதுக்கு பேர் தான் அவபாசம். அது இல்லாத இடத்துல அது பார்க்கறது தான் அத்தியாசம் அப்படின்னாரு. சகதம் சுவாமின்னு பவேத் ஆத்மனி கோச்சரே. அது அந்த இடத்துல முன்னாடி பார்க்கப்பட்ட வஸ்துவுக்கு அந்த நினைவானது வெள்ளியாக காணக்கூடிய இந்த பொருளானது இங்க காணப்படுவது நியாயமாக இருக்கு. ஆனா அந்த அத்தியாசமானது சுவாமின்னு குருவே அகோச்சரே ஆத்மனி. ஆத்மா எதுக்குமே அறிவிற்கு விஷயமாகாத அகோச்சரமான விஷயமாச்சது. ஆத்மாவிற்கு கோச்சரமே இல்லையே, அவிஷயமாச்சது. அறிவிற்கு விஷயமாகாத அந்த ஆத்மால இத எப்படி சார் இந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு நீங்க பொருந்துகிறது? அனாத்மால போய் ஆத்மா அவனுடைய அத்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்களே, ஆத்மா பிரத்யேக ஆத்மால போய் அனாத்மா அத்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றேளே, அது கதம், அது எப்படி சார் கதம் பவேது, இது எப்படி சார் இல்லையா அப்படின்னு கேட்டா. அதான் அத்தியாச லட்சணம்னு சொன்னீங்க. அத்தியாசம்ன்றது ஒருபோதும் அறியப்படாத ஒரு ஆத்மாவில எப்படி சார் அத்தியாசம் ஏற்படும்? ஏற்கனவே அறிந்த பொருள், தப்பாக பார்க்கப்பட்ட பொருள், இது இருந்ததுன்னாக்க விபரீத ஞானம் வரும். எனக்கு எப்படி ஆத்மாவே தெரியாது, ஆத்மாவே அறிவுக்கு கோச்சரமாகாது, அதுல போய் அனாத்மா அத்தியாசம் வரும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி. இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தேகம் இருக்குன்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதையும் கேட்டுறேன் நான் இப்பவே அப்படின்னு அந்த சிக்கிங் கேட்கிறான். நானுபூத கதாபி ஆத்மா அனனுபூதஸ்ய வஸ்துனஹ சாத்ருஷ்யம் சித்யதி கதம் அனாத்மனி விலக்ஷணே. இந்த ஆத்மாவானது ஒருபோதும் யாரும் அனுபவித்தது கிடையாது. அப்படி அனுபவிச்சிருந்தானா அவனுக்கு ஞானம் வந்திருக்கணுமே. யாருக்குமே ஆத்ம ஞானம் கிடையாது இல்லையா. அப்படி அனுபவிக்கப்படாத ஒரு ஆத்ம வஸ்துவை இல்லையா, அது எப்படி அனாத்மால போய் இது ஆத்மான்னு நினைப்பேன் நான். அங்கேயும் இடிக்குது இல்ல. ஆத்மாவை கவிர விருத்தமான ஒரு லட்சணத்தோட இருக்கக்கூடிய அந்த அனாத்மால எப்படி ஆத்மா அவனுடைய சாதிருஷ்யம் ஒரு பாலப்பள்ளியம் வந்தது, அதனால நான் கிளிஞ்சலை வெள்ளியாக பார்த்தேன், ரஜதமாக பார்த்தேன், அப்ப கயர்ல பாம்பை பார்த்தேன், வெள்ளை சங்க மஞ்ச காமாலையினால மஞ்சளாக பார்த்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொருள், அதுல ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அப்படி இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி ஒரு சாதிருஷ்யம் இந்த ஆத்மா அனாத்ம விஷயத்துல இல்லையே சார். அனுபூதா கதாபி ஆத்மா.
இந்த ஆத்மா ஒரு பொழுதும் அனுபவிக்கப்பட்டது இல்லை. இது எப்படிப்பட்ட வஸ்து? அனனுபூதஸ்ய வஸ்து. இது இதுவரைக்கும் அனுபவிக்கப்படாத ஒரு வஸ்து. அப்படி இருக்கும் பொழுது கதம் சாதிருஷ்யம் சித்தியதி, இதுக்கு எப்படி சார் சாதிருஷ்யமானது வரும்? ஏன்? அனாத்மனி விலக்ஷணே, இல்ல விலட்சணமான அனாத்மாவானது எப்படி சார் ஆத்மால போய் பிரத்யேக ஆத்மால போய் அனாத்மா வித்தியாசம் சொல்றீங்க? ஆத்மாவுக்கு வேறான ஒரு விஷயம், எந்த ஒரு சாதிருஷ்யமும் இல்லாத இடத்துல இவன் எப்படி சார் பண்ணுவான்? அங்க பளபளப்பு இருந்தது, அங்க ஷேப் இருந்தது, இந்த இடத்துல சூரிய கிரணங்கள் இருந்தது, காணல் நீரை சந்தேகப்பட்டேன், சங்கு இருக்கு அது மஞ்சளா காணப்பட்டது, இதெல்லாம் ரைட்டு. அங்கெல்லாம் சாதிருஷ்யம் இருந்தது, அதனால எனக்கு விபரீதமான நாலேஜ் வந்தது. இங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஆத்மாவை புரிந்து கொள்ளவில்லை. புரியாததுக்கு காரணம் உனக்கு அஜ்ஞானம் இருக்கு, விபரீத ஞானம் தான், அத்தியாசத்தினாலதான் உனக்கு இதெல்லாம் தோணவில்லை அப்படின்னு சொல்றாள அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டான். சரி, அதோட முடியல, இன்னும் கொஞ்சம் அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறான் குரு கிட்ட. குரு ரசிக்கிறார் இது எல்லாத்தையும். ஆஹா, இப்படித்தானே சிக்ஷன் ஆனவர்கள் வேதாந்தத்துக்கு வந்தா மத்து மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு புராண லட்சியம் கேட்கிற மாதிரி, ஆஹா அப்படி எல்லாம் கேட்கறது இல்லை. சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள தைக்கணும், அதை பத்தி இதை ஒத்துக்கொள்ள கூடாது, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதானே அறிவானது வளரும் இல்லையா, ஷார்ப்பன் ஆகணும். அதுக்காக தான் இந்த சாஸ்திரம் படிக்கிறோம். ஊகா போக குசலனா இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த சாஸ்திரம் இல்லையா. அதனால குருவானவர் ரசிக்கிறார் இந்த சிஷ்யனுடைய கேட்ட கேள்வி. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி இன்டெலிஜென்டா கேள்வி கேட்டா தானே அவர் பதில் சொல்ல முடியும் இல்லையா. சும்மா அவர் சொன்னாரு ஆத்மால அனாத்ம வித்தியாசம், அப்படியா சார், தேங்க்யூ, வெரி குட், ஆத்மால வித்தியாசம் வந்துட்டான் சார், நம்மளாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு போனான்னாக்க அது பிரயோஜனமா? ஆத்ம ஞானம் வருமா? வராது. ஆகையினால அவர் இதெல்லாம் ரசிக்கிறார். அனாத்மனி ஆத்மதாத்யாசா கதமேவ சமாகதஹ நிவృத்திஹ கதம் ஏதஸ்ய கேனோபாயேன சித்யதி. இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இதெல்லாம் ரைட்டு, இந்த டவுட்லாம் இருக்கு, இந்த டவுட்ல என்னுடைய டவுட்லாம் தப்பு தெரியுது, உங்களுக்கு தெரியாம இல்ல. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அது 100% கரெக்டா தான் இருக்கும். அது கிளிஞ்சல்ல வெள்ளி தீஷ்டாந்தம் சொன்னீங்கன்னாக்க அதுக்கு நிறைய பேக்கிங் இருக்கும், சுதி பேக்கிங் இருக்கும், இன்டெலெக்சுவல் பேக்கிங் இல்லாம நீங்க பேச மாட்டீங்க. ஆனா என்னுடைய டவுட் என்னன்னாக்க அனாத்மனி ஆத்ம அத்தியாசா கதம் சமாகதா, எப்படியோ வந்துருது, ரைட்டு, நமக்கு புரியல, சாதிருஷ்யம் தெரியல, அறிவுக்கு கோச்சரமா இல்லாத பொருள்ல அனாத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அங்க எப்படி அத்தியாசம் வரும்னு கேள்வி கேட்டேன். இங்க முன்னாடி பார்த்திருந்தா தானே இங்க ரஜதத்துல வெள்ளி அத்தியாசம் வரும். நான் இங்க அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்திருக்கேனே அனாத்மாவை? இன்னும் இங்க ஆத்மால போய் வரத்துக்கு. ரெண்டாவது, ஆத்மா தெரியக்கூடிய வஸ்து இல்லைன்னு வேற சொல்றீங்க, அதுல இருக்கும்போது எப்படி வரும்? இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்டு இப்ப கடைசியா எதுக்கு வந்தான்னா அனாத்மால ஆத்ம அத்தியாசம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, ரைட் இல்லையா. இப்ப எனக்கு கதம் சித்தியதி, அது எப்படி சார்? அது கதம் சமாகதா, அது என்னமா சேர்ந்தது சார்? அது அனாத்மால ஆத்ம அத்தியாசம், நான் இல்லாத இடத்துல நானு அப்படியே உசுறு அப்படின்ற எண்ணம் ஏன் சார் வருது? புள்ள மேல பையனுக்கு அப்பாவுக்கு பாசம் வருது, என் உயிர் சார், நான் கஷ்டப்பட்டு ராத்திரி 70 வயசு ஆச்சுன்னா கூட சம்பாதிக்கிறான், எதுக்கு? பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னைத்தானே வருத்திங்க, அவனுடைய உயிராக பாவிக்கிறான் அந்த குழந்தைய இல்லையா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அத்தியாசம்? உனக்கே இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லை, இந்த சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பையனை போய் அவன் தன்னுடைய உயிராக நினைக்கிறான், மனைவிய உயிராக நினைக்கிறான் இல்லையா. நான் படிச்ச காலேஜ் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னாக்க இவனுக்கு ஒரே அஃபெக்ட் ஆகுது. என்ன சார் என் உயிர் சார், அந்த ஸ்கூல்ல போய் இப்படி நடந்துருது சார், எங்க ஊர்ல போய் இப்படி நடந்தது சார், எப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட் பாருங்க, ஊர் வரைக்கும் போறது இல்லையா. நான் வச்சுட்டு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் பேங்க் திவாலா ஆயிடுச்சுனாக்க அது ரைட்டு, அண்டர்ஸ்டாண்டபிள். இப்படி தனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல தான் இருக்கிறதாக ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு இப்படி உழண்டு கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. அனாத்மாவில போய் ஆத்ம அத்தியாசமானது வருது, நம்ம சர்வசாதாரணமா பாக்குறேன் நானு, எல்லாரும். ஏன்னு தெரியல எப்படி வந்தது இந்த அத்தியாசம், எங்க இருந்து சார் வந்தது? ஏன் இந்த அட்டாச்மெண்ட் வந்தது? வித்யதே ஹிருதய கிரந்தி
சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த பாசம்னு ஒரு மனசுல ஒரு முடிச்ச போட்டுக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் கழட்டி விட வேண்டாது, பொண்டாட்டியாது பிள்ளையாதுன்னு சொல்றது. ஆனா பிராக்டிக்கலா அது நடக்க மாட்டேங்கிறது சார். எப்படி சார் இந்த அனாத்மால நல்லா புரியுது நீங்க சொல்றது இல்லையா? நம்ம என்ன சார் இது சும்மா ஒரு தடவை தாலியை கட்டினா அவங்க லைஃப் லாங் சாப்பாடு போட்டுட்டு என்ன சார் இது சரியா இல்லதான் எல்லாம் தோன்றது. ஆனாலும் அந்த அட்டாச்மெண்ட் போக மாட்டேங்கிறது சார். என்னதான் சொன்னாலும் பேசுறதுக்கு நல்லா இருக்கு சார். நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம ஒய்ஃபு, நம்மளுடைய வீடு, நம்ம அப்பா அம்மா, என்ன சார் என்ன இது ரைட்டு தான். ஆனா எப்படி சார் வந்தது இது? இந்த அனாத்மால போய் இப்படி என்னை விட வேறாக இருக்கக்கூடிய விஷயத்துல நானாக இருக்கும் தன்மையானது, ஒரு அட்டாச்மெண்ட் ஆனது கதம் சமாகதா என்னமா வந்தது அப்படின்னா ஏதஸ்ய நிவர்த்தி, அதுதான் முக்கியம். வந்தது வந்து தொலைஞ்சிடுது சார். போங்க நீங்க சொல்றதை கேட்டேன் சரி. நான் 60 வயசா ஒரு அளவும் தெரியாம வாழ்ந்து தொலைச்சிட்டேன். இப்போ வேதாந்தத்துக்கு வந்துட்டேன். இப்ப வந்த உடனே இதெல்லாம் அத்தியாசம்னு நீங்க சொல்றீங்க. இந்த அத்தியாசத்திலிருந்து எனக்கு விடுதலை என்ன? இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா? அதுன்னா இப்போ பிரச்சனை. நான் உங்களை நாடி குருவா வந்துட்டேன் நான் இப்போ இல்லையா? நீங்க குரு, எனக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்கு. இந்த அத்தியாசம் எப்படி போகணும் அதுதான் முக்கியம். இப்போ அத்தியாசம் எப்படி வந்ததுன்னு கேட்டு இப்ப என்ன புரியும்? வந்து தொலைச்சிடுச்சு அந்த அத்தியாசம். ஹவு டு ரிமூவ் இட், தட் இஸ் த ப்ராப்ளம். நிவர்த்தி கதம் ஏதஸ்ய இல்லையா? இந்த அத்தியாசத்திலிருந்து நிவர்த்தி கதம், எப்படி சார் நாம இதுல இருந்து தப்பிக்கல? இந்த அத்தியாசமானது எப்படி வந்தது? இந்த அத்தியாசமானது எப்படி நிவர்த்தி ஆகும்? கேனோபாயன சித்தியதி, அதுக்கு என்ன உபாயம்? அது எதை அறிந்துண்டா இந்த அத்தியாசத்திலிருந்து தப்பிக்க முடியும் சார்? கேன உபாயன சித்தியனே கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம். அம்பாள் கேட்டாள் இல்லையா சிவபெருமான, என்ன அப்பா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம். ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னா நீங்க சகசிரநாமம் சொன்ன மாதிரி ரானா 1 மானா 0 10 × 10 × 10 1000 வந்துருச்சு சுவாமி. ஒரு தடவை நீங்க 3 தடவை ராமா ராமான்னு சொன்னா 1000 நாமா அப்படின்னு சொல்றது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம். சகசிரநாமத்துக்கு தத்துல்யம்ன்றது ஈஸ்வரன் அம்பாளுக்கு பதில் சொன்ன. அம்பாள் என்ன கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரம். லகுவா இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை எப்படி எந்த உபாயத்துல சொல்றதுன்னு கேட்டார். இதாமா உபாயம், ராமா ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அத மாதிரி இந்த அத்தியாசத்தினுடைய நிவர்த்தியானது எப்படி போகும்? இந்த அத்தியாசம் வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு சரி நம்புறேன் நானு. இந்த கேள்வி எல்லாம் ஏன் வந்ததுன்றதுக்கு ஒரு 4-5 கேள்வி இருக்கு, அதை கேட்டேன் உங்களை. 2வது இது தெரியுது எனக்கு, இந்த அத்தியாசம் போகணும்ன்றதும் நல்லா தெரியுது. அது என்ன உபாயத்தினால போகும் அது நீங்க தானே சொல்லணும். கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமா எனக்கு குரு இருக்கும் பொழுது அது அவருடைய கடமை என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது. அதனால நீங்க என்ன உபாயமோ அதை எந்த உபாயத்தினால அது சித்திக்கும்ன்றதையும் நீர்தான் சுவாமி சொல்லணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டான் அந்த சிஷ்யன். அது மாத்திரம் இல்ல, எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற இருக்கு சார். இப்ப இந்த அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா என்ன, எல்லாருக்கும் இந்த அஜ்ஞானம் இருக்கும், ஜீவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஜீவர்களுடைய மொத்த உடம்புனுடைய சமஷ்டி ரூபம் என்ன சொல்லியிருக்கீங்க முன்னாடி? விராட்டுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நம்மளுடைய மைண்ட் இண்டிவிஜுவலா வெஷ்டியில இருக்கக்கூடிய மைண்டு எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய 14 லோகத்திலையும் இருக்கக்கூடியவர்களுடைய மனசெல்லாம் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இப்படி தனியா இண்டிவிஜுவலா இருந்தான்னாக்க எனக்கு பிராக்யன்னு பேரு. அதுவே மாயையாக இருந்து எல்லாரோடையும் சேர்ந்ததே ஆனால் அவனுக்கு ஈஸ்வரன்னு பேரு அப்படின்னு வேற சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட இருக்கக்கூடிய உபாதியும் பரமேஸ்வரன் கிட்ட இருக்க உபாதியும் ஒண்ணுதானே? இதனுடைய வெஷ்டி வேற சமஷ்டி வேற இருக்க முடியாது. ஏன் மரம் வேற காட்டுல இருக்கிற மரம் வேறன்னா இந்த மரத்தினுடைய ஜாதி தானே காட்டுல இருக்கு, 2 ஒண்ணு தானே. இந்த
எந்த மதத்துக்கு என்னெல்லாம் அப்ளிகபிளோ அந்த மரத்துக்கு அப்ளிகபிள் தானே இல்லையா? காட்டுல இருக்கிற மரத்துக்கும் அதே தொழில் விடும், இங்க இருக்கக்கூடிய மரத்துக்கும் அதே தொழில் விடும் இல்லையா? எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாதானே நீங்க சொல்லுவீங்க. சமஷ்டியும் வெஷ்டியும் ஒண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுக்குற பல்கும் நான் கொடுக்குற சாம்பிளும் டேலி ஆகணும்னா என்ன அர்த்தம்? இதுவும் அதுவும் ஒன்னா இருந்தா தானே டேலி ஆகும். அதனால பல்கும் இதுவும் ஒண்ணுதானே இருக்கணும் அப்படின்னு ஒரு சாம்பிளும் ஒன்னா தானே இருக்கணும்னு சந்தேகம் வருது. இப்ப இத மனசுல வச்சுட்டு உபாதியோக உபயோகோ சம ஏவ ஈஷ ஜீவயோஹோ ஜீவஸ்ய ஏவ கதம் பந்தஹ ந ஈஸ்வரஸ்யாஸ்தி தத் கதம். இப்போ ஒரு கிடிக்கு பொடி போட்டான். ஜீவ ஈஸ்வரையோஹோ உபயோகோ உபாதியோகா சமஹா. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி அப்படின்ற இந்த சம்பந்தமானது யோகம்னா கூடினது. உபாதியுடன் கூடியிருக்கும் தன்மை என்பது ஜீவனுக்கு இந்த உபாதியோட நான் கூடியிருக்கேன் இல்லையா? என்னுடைய மைண்ட் என்ற உபாதியோட கூடினவனாக நான் இருக்கேன். நான் என்னுடைய மனசை நானுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ராத்திரி நான் தூங்கினேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருடைய உடம்பையும் ஒன்னா சேர்ந்தா சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரவா சபூமி விஸ்வதோ வித்வா அப்படின்னு சொல்லி இதான் விராட் ஸ்வரூபம் சார். உங்களுக்கு இண்டிவிஜுவலா சொன்னா விஸ்வன்னு பேரு, சமஷ்டியா சொன்னாக்கா அதுக்கு விராட்னு பேருன்னு சொன்னீங்க. இண்டிவிஜுவலா சொன்னா எனக்கு தைஜசன்னு பேரு, சமஷ்டியாக சொன்னாக்கா எனக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, எனக்கு இண்டிவிஜுவலா சொன்னா பிராக்யன்னு பேரு, மொத்தமா சொன்னான்னா அதுக்கு ஈஸ்வரன்னு பேரு. இப்படி அகார உகார மகார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பரமாத்மாவும் ஈஸ்வரனும் பொண்ணு. இப்படி எல்லாம் இந்த உபாதியும் அந்த உபாதியும் போட்டு அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படி சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் உபாதி சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு அத்தியாசம் இருக்குன்னு சொன்னா, பந்தம் இருக்குன்னு சொன்னா, சம்சாரம் இருக்குன்னு சொன்னா, எனக்கு விபரீத ஞானம் இருக்கு, எனக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா அந்த ஈஸ்வரனுக்கும் இருந்துதானே ஆகணும். அது நீங்க ஒத்துக்க மாட்டேன்ற இல்லையா? ஈஸ்வரனுக்கு எந்த பந்தமும் கிடையாது. அவர் உனக்குதான் இந்த அகங்காரம்லாம் இருக்கு, உனக்குதான் இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சார் இருக்கு? அவர் சர்வஜன், நீங்க கிஞ்சிக்கன், நீங்க அப்படியெல்லாம் பேசப்படாது அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சார் இருக்கு? இந்த உபாதியில களத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குன்னா வெளியில இருக்கக்கூடிய இடைவெளியும் ஒன்னாதானே இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இடைவெளியோட இந்த இடைவெளியை சேர்த்து சொல்லாதான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இல்லையா? ஜீவனுடைய உபாதி இது, அதுல அத்தியாசம் இருக்கு. ஆனா கிஞ்சிக்கேன் எனக்கு இதான் தெரியுது, நீங்க என்ன சொல்லாமே நான் ஒத்துருவேன், வினயபூர்வமா எனக்கு தெரியுது. அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு ஒரு உபாதி இருக்கும். அப்ப ஈஸ்வரனுக்கு அந்த அஜ்ஞானம் இருக்கணுமே இல்லையா? ஆனா அவருக்கு அத்தியாசங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்க. இதுல ஒரு சின்ன how is it possible? ஒரு ரூல் எனக்கு அப்ளிகபிள், ஒரு ரூல் அவருக்கு நாட் அப்ளிகபிள்னு சொன்னா இருக்கிறது ஒரே ரூல் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம். உபாதியோகா உபயோகோ சமயேவ ஜீவ ஈஸ்வரியோகோ உபாதியோகா சமஹா ஏவ உபயோகோ. சமமா இருக்கும் பொழுது ஜீவஸ்யேவ கதம் பந்தஹா, இந்த பந்தமானது ஜீவனுக்குத்தான் வரும். ஈஸ்வரஸ்ய அஸ்தி, ஈஸ்வரனுக்கு இந்த பந்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சமமாக இருக்கும் பொழுது ஜீவனுக்கு பந்தம் இருக்குப்பா, ஈஸ்வரனுக்கு எந்த பந்தம்? இப்படி எல்லாம் பேசுறது அசட்டுத்தனம்பா, இப்படி எல்லாம் பேசாத நீ. ஈஸ்வரனுக்கு போய் பந்தமா சிவசிவா அதை சொன்னா முதல்ல போய் வாய்க்கோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற இல்லையா? அது எப்படி சார் பாசிபிள்? இதை நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும், வெளியில போய் கேட்க முடியுமா? இத இன்னும் ஈஸ்வரனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படின்னு எனக்கு திட்டுவாங்க. வேதாந்த கிளாஸ்ல தான் கேட்க முடியும் இதெல்லாம். இல்லைன்னா பகவானை பத்தி இந்த மாதிரி அனலைஸ் பண்றதே தப்பு இல்லையா? அப்படின்னா இப்படி ஈஸ்வரனுக்கு பந்தம் இல்லை, ஜீவனுக்கு பந்தம் அப்படின்றது எப்படி சார் பொருந்தும் அப்படின்னு கேட்டான். கேட்டு நடா இது இதெல்லாம் கேள்வி கேட்கலாமே இல்லையா? அது எப்படி சார் வரும்? இங்க பாலபல்யம் இருந்தது, அது வந்தது.
ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி சார் வித்தியாசம் வரும்? இப்படி கேட்கிறோம். ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது ஜீவனுக்கு மாத்திரம் பந்தம், ஈஸ்வரனுக்கு இல்லைன்னு சொல்றோமே, அது சரி. இந்த பந்தம் எப்படி வந்தது முதல்ல? இதுல இருந்து நிவர்த்தி என்ன? அதுக்கு உபாயம் என்ன? இப்படி எல்லாம் கேட்கிறோமே பகவான அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிட்டு, ரொம்ப இப்போ கருணையோட சொல்லுவான். ஏதத் சர்வம் தயா திருஷ்டியா கராமலகவதி ஸ்புடம் பிரதிபாதய சர்வத்ர ஸ்ரீ குரோ கருணாநிதே. கருணாநிதி, உலகத்திலேயே கருணையோடு இருக்கிறவர் யாரு? குரு ஒருத்தர் தான் இல்லையா? ஈஸ்வரன் கூட கருணாமூர்த்தியாக இருப்பான். ஆனா என்ன பண்ணுவான், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு கொடுப்பாரு. அடுத்த ஜென்மால நீங்க நல்லா பிறக்கிறதுக்கு வழியெல்லாம் செய்வார். ஆனா ஆத்ம ஞானத்தை பண்ணோம்னா பிரத்யட்சமாக சிரவண மனன நிதித்தியாசனம் வேணும். சிரவண மனன நிதித்தியாசனம் பகவான் எனக்கு உட்கார்ந்து கிளாஸ் எடுப்பாரா? எடுக்க மாட்டாரு. எங்க குரு தானே எடுப்பாரு. அதனாலதான் குருவானவர் ஈஸ்வரனோட வஸ்தி. எப்படி? ஈஸ்வரோ ரிஷ்டே குருஸ்திராதா. ஈஸ்வரன் நீங்க திட்டிட்டீங்கன்னா குரு காப்பாத்தலாம். குரோ ரிஷ்டே, குருக்கு கோபம் வந்துருச்சுன்னா கோபி தாத்தா, உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நான் அப்படின்னு ஒரு உசந்ததான ஒரு நிலை இல்லையா? கருணாநிதின்ற ஒரு பேரானது சிவபெருமானுக்கு பொருந்துறது அப்படின்னா அதை விட கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்தா எங்க குருக்கு பொருந்துறது இல்லையா? இப்படி கருணா ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் கம்பேஷன். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பா நீ பிரம்மன்னு சொல்லி கொடுத்துருப்பாரா? இல்ல நம்மளும் எல்லார மாதிரி அஜ்ஞானமா இருந்து இந்த மாதிரி எல்லாம் புஸ்தகம் இருக்குன்னு தெரியாமையே செத்து போயிருப்போம் இல்லையா? இப்படி அந்த குருவானவர் நமக்கு கத்து கொடுக்கிறார். ஆகையினால அவர் கருணாநிதி. அதனால இந்த சிஷ்யன் ரொம்ப வினயத்தோட ஸ்ரீகுரோ கருணாநிதே, கருணையினுடைய இருப்பிடமாக இருக்க பொக்கிஷமாக இருக்கிறீர்களே, ட்ரெஷர் ஹவுஸ் if compassion can have a material figure, it will land only as my guru அப்படின்னா. கம்பேஷனுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னு வச்சுங்க, அது எப்படி சேகமோ இல்லையா தெரியுமோ இல்லையா? எங்களுடைய குருவா தான் அமையும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய அவர் என்ன ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹ அப்படிங்க ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்திலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த குருமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படின்னு. இப்படிப்பட்ட கருணாநிதே ஸ்ரீகுரோ, உங்களுடைய தயா திருஷ்டியா, கடாட்சம் திருஷ்டி, உங்களுடைய கண்ணு என் மேல பட்டுதே ஆனால் அது நீங்க ஏன் இவ்வளவு படித்தவர், வேதாந்தம் படித்தவர்லாம் அதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மார்க்கு, என்ன பெஞ்ச் மார்க்கு? அவர் வேதாந்தம் படிச்சிருக்காங்க, அவர் தயாபரனா இருக்கார். இட் கோஸ் வித் தயா. அந்த தயான்றது, அந்த கம்பேஷன்றது இட் இஸ் பை டிஃபால்ட் எல்லா குருக்கும் சேர்ந்துடும் அந்த வேதாந்தம் படிச்சவாழ்லாம். அதனால அவருக்கு தயாசீலனா இருக்கார். அவர் தயா திருஷ்டியா, அப்பேற்பட்ட அந்த கருணா கடாட்சத்தினால இல்லையா நீங்க என்ன பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்வி கேட்டேன். அவசரப்பட்டு ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக கூட இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும் உங்களாலதான் என்னை இதுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னை உய்விக்க முடியும் என்று தெரியறதுனால ஏதத் சர்வம், இது எல்லாவற்றையும் உங்க கையில வச்சுட்டேன். நீங்க என்ன பண்ணா கராமல கவத்து, ஆமலகம் அப்படின்னா ஆமலா, நெல்லிக்கை, நெல்லிக்கனி. அது எப்படி? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்றது வழக்கம். உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சுதான். இதுக்கு யாராவது சொன்ன உங்க கையில வெள்ளிக்கிழமை பார்த்தா தெரியலையா? இதுக்கு என்ன பூத கண்ணாடியா வேணும்? கையில இருக்கு என்ன? அந்த நெல்லிக்கனியும் பாருங்க, அது அப்படி ஸ்படிகம் மாதிரி இருக்கு. அது உள்ள கோடெல்லாம் வேற தெரியுது, உள்ள நரம்புகள்லாம் அது கூட தெரியுது. இவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய விஷயம் இல்லையா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்ற ஒரு எங்க சம்ஸ்கிருதத்துல கர ஆமல கவத்து, உள்ளங்கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல ஸ்புடம் இல்லையா? ஸ்புடமாக தெளிவாக பிரதிபாதைய சர்வத்திர, சர்வத்திரன்னு வருக நல்லா எல்லா ஆங்கிள் இருந்தும் கொஞ்சம் இதை எடுத்து சொல்லுங்க சார். சர்வத்திர டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல நீங்க சொன்னதான் எனக்கு புரியும் இல்லையா? எனக்கு ஆனா கிளியர் கட்டா ஒரு கையில நெல்லிக்கனி கொடுத்தா எப்படி எனக்கு கிளாரிட்டியோட தெரியறதோ அப்படி இந்த வேதாந்த தத்துவம், இந்த அத்தியாசமானது எப்படி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் வந்தது, அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் வந்ததுன்றத நீங்க கிளியர் கட்டாக பிரதிபாதைய
இல்லையா? பிரதிபாதயிக்கும் இல்ல, எனக்கும் இந்த புஸ்தகத்துக்கு என்ன சம்பந்தம்? பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம். இந்த புஸ்தகம், இந்த குருவானது அதை எடுத்துரைக்கிறார். இது எடுத்திருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடியது இந்த புத்தகம். பிரதிபாத்தியமா இருக்கிறது இந்த புத்தகம். பிரதிபாதகமாக இருக்கக்கூடியது அதை சொல்லக்கூடிய குரு. இவர் இதை பிரதிபாதனம் பண்ண வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அங்க வருது. ஸ்புடம் சர்வத்திர பிரதிபாதைய ஏ குரு கருணாநிதே, சம்சயத்துக்கெல்லாம் எல்லா அம்சங்களிலும் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அதுல கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எப்படி ஸ்புடமா எனக்கு தெரியுமோ, அதே மாதிரி உங்களுடைய கருணா கடாட்சத்தினால என்ன இதை எனக்கு கிளியர் கட்டா எல்லா ஆங்கிள் இருந்தும் கொஞ்சம் எடுத்துரைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்டான். இல்ல, நல்ல அருமையான கேள்வி எல்லாம் கேட்டான். இப்போ அந்த குரு பார்த்துட்டார். ஆஹா, இதுதானப்பா வேணும், இவ்வளவு அழகா கேள்வி கேட்டிய, வா உட்காரு, ஆசுவ காபி குடி, இந்தா உட்காரு சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் உட்கார்ந்த உடனே என்ன 14 ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியாசத்தினுடைய தன்மை என்ன, அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இது எல்லாத்தையும் அவனுக்கு ஸ்புடமாக 14 ஸ்லோகங்கள் 474 ஆரம்பிக்கிறார். 473 சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 14 ஸ்லோகங்கள் 488 வரைக்கும் இல்லையா, 488 வரைக்கும் அழகாக எடுத்து சொல்லிவிட்டார். வெஷ்டி அஜ்ஞானம்னா என்ன, சமஷ்டி அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு அதுக்கும் மேல போய் இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறார். இதனுடைய அடுத்த போர்ஷனை 472 ஸ்லோகம் 72 ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டோம். 73ல இருந்து அவர் சொல்லக்கூடிய பதில், அந்த பகவான் கொடுக்கக்கூடிய 14 ஸ்லோகங்கள்ல அந்த குரு சொல்லக்கூடிய அத்தியாசத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய அம்சங்கள் என்னன்றதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.